வெல்கம் டு ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக, சுத்தமான தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா உடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, இந்த மாதிரி பெரிய பூண்டாக இருந்தனால இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அடுத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் புளிப்புக்காக ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.